தரங்கம்பாடி அடுத்த ஒழுகைமங்கலம் ஸ்ரீ சீதலா பரமேஸ்வரி என்னும் மாரியம்மன் கோயில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. முதலில் அதனை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குல் முகமது அலி வழங்க கேட்கலாம். முகமது அலி வணக்கம். தற்போது கோவில் திருவிழாவானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? பக்தர்கள் எவ்வளவு ஆரவாரமாக வழிபட்டு வருகிறார்கள்? வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஒழுங்கமங்கலம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான புராதன பிரார்த்தனை பெற்ற தலமாக சீதல தேவி பரமேஸ்வரி என்றும் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பங்குனி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கும். அந்த வகையில் கடந்த 16ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் இந்த தொடங்கி திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பால் காவடி, தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும். அந்த வகையில் இன்று வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாரியம்மனுக்கு பால், தேன் உள்ளிட்ட கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்து தேரில் எழுந்தருள் செய்து பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பெண் பக்தர்கள் அதிக கூட்டமாக வடம் பிடித்து இழுத்தது சிறப்பு அம்சமாகும். இந்த தேரோட்டத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிலர் மாவிளக்கு வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் மாவிளக்கு செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முகமது அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.